இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஃப்ளாஷும் ஒர்க் ஆகலை, ஹாரனும் ஒர்க் ஆகலை. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஆல் இண்டியா ரைடோட 7th டே கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் வியூவிலேருந்து கிளம்பி நம்ம வாகமானுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேன். திடீர்னு நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது, நிறைய இடத்துல நான் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் என்னால் வீடியோவில் காட்ட முடியல. பட் ஆனால் இந்த கேரளாவுக்கு வந்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது, குட்டி குட்டி பிளேசஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸு, சீனரி, அந்த மவுண்டன் வியூஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த கேரளாவில் என்ட்ரு ஆனாலே உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பிளேசஸ் வந்து செம்ம சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. மழையில் நனைஞ்சிட்டே வந்து வாகமானோட டாப் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆனேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை உறிஞ்சிற அந்த லீச்சுன்ற பூச்சி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சேஃபாக என்னோடய டென்ட்டுக்குள்ளே வராத மாதிரி சேஃபாக தான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிட்ருந்தேன். மறுநாள் காலையில் இந்த இடத்த பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அங்கங்கே ஃபாகு, அப்போ தான் சன்ரைஸ் ஆக ஆரம்பித்தது. செம்ம ஒரு கிளைமேட் இருந்துச்சு. இந்த இடத்துல டென்ட் பிச் பண்ணது செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மார்னிங் வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு.
இந்த ட்ரோன் ஷாட்டில் இந்த வியூஸை பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நான் இந்த நேரில் இந்த இடத்த பார்க்குறத விட இந்த ட்ரோன் ஷாட்டில் பார்க்குறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. AM ஆகுது. ஸோ எல்லா திங்ஸும் பேக் பண்ணி அந்த பூச்சி எல்லாத்தையும் அந்த ரத்தம் உறிஞ்சிற லீச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பாட்டில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். மற்ற எந்த குப்பையும் நம்மளுக்கு இல்லை. நேற்று நைட்டு வந்ததில் என்னென்ன போச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ ப்ரெஷர் தான் வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் அதுவும் இந்த பல்சர் 150 பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பாட்டில் ஷேட் இதெல்லாம் எங்கே தூக்கி போடுறது. ஸோ இப்படி தான் வந்தேன் நான். நைட்டு ஒரு 7-8 மணிக்கு தான் இங்கே ரீச் ஆனேன். 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 7 மணிக்கு தான் வந்தேன். பயங்கரமான ஒரு டார்க் பிளேஸு. ஃபாக் ஆகும் திடீர்னு, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் ஒரு ஸ்டேஜில் மழை நின்றுச்சு. அப்புறம் தான் இது பண்ணிட்டேன். இப்போ ஆனால் எப்படி போகிறது? சரி இப்படியே போவோமா? இந்த சைடு ரொம்ப டீப்பாக இருக்குது. வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். ஓகே ஓகே, ஸ்லோலி ஸ்லோலி ஸ்லோலி, தட்ஸ் இட். இப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் கீரில் விட்டுருந்தேன். ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு பூச்சும் என் உடம்புல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ரூம் எடுத்ததுக்கப்புறம் தரோவாக செக் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் கோ.
மலையை விட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரத்தில் ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. இந்த ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். இதை வாங்கினேன் இப்போது. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஃப்ளாஷும் ஒர்க் ஆகலை, ஹாரனும் ஒர்க் ஆகலை, இந்த சைடு இதுவும் ஒர்க் ஆகலை. செல் ஸ்டார்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. நேற்று பெஞ்ச மழையினால் என்னோடய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே மெக்கானிக் சொன்னார், இது ஆஃப் டேக்கு மேலே ஆகும், நீங்கள் வந்து அந்த ஹோல் சர்க்யூட்டே தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சரி, வேறு வழி இல்லாமல் இந்த ட்ரிப்பை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனோட கண்டினியூஷனை சொல்கிறேன். பாய், டேக் கேர்.